ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேக்கரி ஸ்டைல் பிளெயின் டீ கேக்கில் எபிசோட் 4ல் நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் டீ கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையானது நான் 1/2 கப் சுகர், 3/4 கப் மைதா, 1/4 கப் ஆயில், 1/8 கப் அதாவது 2 டேபிள் ஸ்பூன் மில்க், 4 எக்கு, 1/2 டீஸ்பூன் கேக் ஜெல், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3 to 4 drops பைனாப்பிள் எசன்ஸ், அது கூட எல்லோ கலர். ஓகேங்களா, எல்லோ லிக்விட் கலர், நீங்கள் ஜெல் கலரோ பவுடர் கலர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம டின்னை க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போடணும். ஸோ நான் 7 inches ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, செகண்ட் நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணுங்கள். ஓவன் 160 டிகிரியில் பேக் மோடில் ப்ரீஹீட் பண்ணணும். ஓகேங்களா, எப்பவும் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்டர் ரெடி பண்ணி உள்ள சென்டர் ரேக்கில் சென்டராக வைங்க உங்கள் டின்னை. ஓகேங்களா, லோ ரேக்லேயோ இல்லை மேலே ஹை ரேக்லேயோ வைக்காதீங்க, சென்டர் ரேக்கில் வைக்கணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லை, கடாயில் பண்ண போகிறதா இருந்தால் கடாய் வச்சுடுங்க. கடாயோ இல்லை ஹெவி பாட்டம் பேன் வச்சுட்டு உள்ளே ரிங் வச்சு மேலே லிட்டு போட்டு மூடி ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் கேக் பேட்டர் ரெடியான உடனே உள்ளே எடுத்து கேக் டின் வச்சு திரும்ப ஒரு 40 minutes நம்ம இன்றைக்கி பேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த 40 minutes டைமிங்க்கு நீங்கள் பேக் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது டின்னு எப்போவுமே நீங்கள் கடாயெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரிங் வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வைக்காதீங்க. ஓகேங்களா, அந்த ஃப்ளேம் ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடாது. அதில் அடித்ததுன்னா என்ன ஆகும்னா அடி பிடிச்சிக்கும். கீழே மேலே அந்தளவுக்கு வேகிறதுக்குள்ளேயே மேலே பேக் ஆகி வரதுக்குள்ளேயே அடி பிடிச்சிடும். ஓகேங்களா, ரெண்டாவது கீழே கெட்டியாகிடும். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த ஓவர் பேக்லாம் பண்ணக்கூடாது, ஓடிஜிலேயே கூடன்னு சொல்லுவோம். ஸோ ஓவர் பேக் பண்ணும்போது என்ன ஆகுனா ஓவராக பேக் ஆகும்போது அடியில் கெட்டியாகிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ ஓடிஜியாக இருந்தால் 160 டிகிரியில் பேக் மோடில் ப்ரீஹீட் பண்ணுங்கள் 10 minutes. கடாயாக இருந்ததுன்னா மீடியம் ஃப்ளேமில் உள்ள ரிங் வச்சு 10 minutes ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த 4 எக்கையும் நம்ம உடச்சி மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இப்போது 4 எக்கையும் உடச்சி மிக்சிங் பவுலில் போட்டாச்சு. இது கூட 1/2 கப் சுகர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கேக் ஜெல். ஓகேங்களா, கேக் ஜெல் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பைனாப்பிள் எசன்ஸ் 3 to 4 drops. எப்போவுமே பைனாப்பிள் எசன்ஸ் இந்த ஃப்ளேவர் எசன்ஸ்லாம் டீஸ்பூன் மாதிரி ஊற்றாதீங்க, ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த எசன்ஸ். அதனால் எப்போவுமே ஃப்ளேவர் எசன்ஸு 3 to 4 drops மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எல்லோ கலர், நான் பைனாப்பிள்ன்றதுனால எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கலர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் தேவைப்பட்டால் நான் அப்புறமா ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம லோ ஸ்பீடில் அடிக்கலாம். நல்லா ஃபோம் வரட்டும். ஓகேங்களா, நல்லா ஃபோம் க்ரியேட் ஆகும்போது நம்ம ஹை ஸ்பீடு மாற்றிக்கலாம். ஓகே, ஒரு மாதிரி நுர மாதிரி வர ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ ஹை ஸ்பீட் மாற்றிக்கலாம். அது வரைக்கும் லோ ஸ்பீட்லேயே அடிங்க. இப்போது நான் ஹை ஸ்பீட் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்படியே ஹை ஸ்பீடில் ரொம்ப ரஃப்பாக அடிக்காதீங்க, பொறுமையாக பீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய எக்கு நல்லா பீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, ரிப்பன் கன்சிஸ்டன்சி திக்கான ஒரு பேட்டராக இருக்கும், திக்கான ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைனோ ஏதோ ஒரு போடுறீங்கன்னா அந்த இது அப்படியே ஒரு 5 to 10 seconds ஸ்டாண்டர்டாக அதே மாதிரியே இருக்கணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது கூட 3/4 கப் மைதா. ஓகே, ஸோ இதை நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, ஸோ இதை நல்லா சீவ் பண்ணியாச்சு. இப்போது இதை நல்லா நம்ம லோ இதில் ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இது கூட மில்க் 1/8 கப், அதாவது 2 tablespoon மில்க். எல்லோ கலர் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், ஏன்னா பீட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப லைட் கலர் ஆகிடுச்சு. அதனால் எல்லோ கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா நான் இன்னும் ஆன் பண்ணல. ஓகேங்களா, பிளேட் ஆன் பண்ணல, ஜஸ்ட் அந்த பவுடர்லாம் உள்ளே மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஏன் ரீசன்னா நம்ம அப்படியே பண்ணோன்னா அது அப்படியே அந்த பவுடர்லாம் மேலே அப்படியே ஸ்மோக்கியாக வர ஆரம்பிச்சிடும், அதுக்காக தான். ஜஸ்ட்டு 30 to
30 seconds to 1 minute பீட் பண்ணால் போதும் நமக்கு. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம 1/4 கப் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா திரும்ப வந்து நம்ம இன்னொரு இது பண்ணுங்கள். ஒன்ஸு எக்கு பீட் ஆகிடுச்சுன்னா லோ ஸ்பீடில் தான் நீங்கள் பீட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ 1/4 கப்பு ஆயில் நான் ஊற்றிட்டேன். இப்போது இந்த ஆயில், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 30 seconds to 1 minute நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? சைடெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டின்னில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போது பேட்டர் எடுத்து நான் யூஸ் பண்ணுறது 7 inch ஸ்கொயர் டின். ஓகேங்களா? எக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். அது வந்து நமக்கு குறைஞ்சது ஒரு 4 to 5 minutes வரைக்கும் கண்டிப்பாக ஆகும் எக்கு நம்ம பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துலேயே அடிச்சுட்டு இவ்வளோ தான் ஆடிங்க. ஓகேங்களா? பொறுமையாக ஆடிங்க. அதாவது பொறுமையாக பீட் பண்ணணும். ஓகே, ஸோ நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகட்டும். அதே மாதிரி அந்த டூத் பீக்கை இல்லை அந்த ஸ்குயர் ஸ்டிக் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விடுங்க. இது மாதிரி பண்ணும்போது பாருங்கள், உங்கள் குச்சி கீழே போய் அந்த பேப்பரை வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். இதை வந்து நான் 160 degreeல பேக் மோடில் 40 minutes பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கடாயில் பண்ணுறவங்களும் அதே தான், மீடியம் ஃப்ளேமில் 40 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. நான் டோட்டலாக 40 minutes பேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 2 minutes கொஞ்சம் சூடு தண்ணிட்டோம், நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரு 2 minutes ஆகிடுச்சு. நான் சைடில் பார்ச்மெண்ட் பேப்பர் போடாததுனால நான் நைஃப் வச்சு சைடில் வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அந்த டின்னை ஒட்டினா மாதிரி பண்ணுங்கள். நாலு பக்கமும் பண்ணிவிட்டு அப்புறமா டிமோல்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வரலைன்னா ஒரு பக்கமாக, அதாவது ஒரு பக்கத்தில் லைட்டாக தட்டினீங்கன்னா கொஞ்சம் சாய்ச்சி அது வெளியில் டிமோல்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் வந்து பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது பட்டர் பேப்பர் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் இதை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்மளுடைய கேக் நல்லா கூல் ஆகிடுச்சு. இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் 3 ஸ்லைஸாக பண்ணிக்கிறேன். அதாவது நான் ஜஸ்ட்டு ஒரு பார் ஷேப்பில் கட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணல. நீங்கள் நம்ம சாப்பிடும்போது ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லை முன்னாடியே ஸ்லைஸ் பண்ணியும் கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பார்க்கும்போதே அந்த கேக் டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம பேக்கரியில் வாங்குகிற டீ கேக் எப்படி இருக்குமோ அதை விடவே உங்களுக்கு வந்து டேஸ்ட் வைஸ், ரெண்டாவது அந்த டெக்ஸ்சர் கூட ரொம்ப நல்லா வரும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு என்னோடய வீடியோஸ், என்னோடய சேனல் இதெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ என்னோடய சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்காவது பேக்கிங் கிளாஸ் கற்றுக்கணும், ஆனால் வெளியே போய் கற்றுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு அதுவும் ஃப்ரீயாகவே என்னோட இதில் வீக்லி ட்வைஸ் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கும் என்னோடய லிங்க் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னோடய சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பாருங்கள், எனக்கு இந்த கேக் பார்க்கும்போது இப்போவே எனக்கு டெம்ப்டாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டேன்னா, ஸோ அந்தளவுக்கு பயங்கர சாஃப்ட், குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.